வணக்கம் மாணவ மாணவிகளே. நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் பௌத்த சமய மறுமலர்ச்சி தொடர்பான விடயங்களை பார்த்த நாங்கள். அதாவது பௌத்த சமய மறுமலர்ச்சி தோற்றம் பெறுவதற்கான பின்னணி, அந்த பௌத்த மத மறுமலர்ச்சிக்காக மேற்கொண்ட நடவடிக்கைகள், பௌத்த சமய மறுமலர்ச்சியினுடைய விளைவுகள் பற்றி பார்த்த நாங்கள். நாங்கள் இந்த இன்றைய வீடியோல நேற்று கற்பித்த பகுதிக்கான பௌத்த சமய மறுமலர்ச்சி என்ற அந்த தலைப்பில நாங்கள் அதற்குரிய வினா விடைகளை பார்க்க இருக்கின்றோம். இந்த வினாவிடைகள் கூடுதலாக நீங்கள் GC OL பரீட்சை எழுதும் மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். அதற்காக நான் அலகு 1, அலகு 2, அலகு 3 தனித்தனியாக இந்த வினாவிடைகளை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் இந்த சேனலுக்கு புரிதென்று சொன்னால், நான் மிஸ்ஸஸ் மோகனாம்பாள் சிவகுமார். என்னுடைய சேனல்ல தரம் 11 வரலாறு, அலகு 1, அலகு 2 முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. அலகு 3 தற்பொழுது அது தொடர்பான வினாவிடைகள் தான் இதுல கலந்துரையாடப்படுகின்றது. எனவே நீங்கள் எனது சேனலை உங்களுக்கு பிடித்திருக்குமா இருந்தால் இந்த சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேட்டுக்கொண்டு வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போவாங்க. முதலாவது வினா, பௌத்த சமய மறுமலர்ச்சிக்காக அதன் தலைவர்கள் பின்பற்றிய தந்திரோபாயங்கள் 3 விளக்குக. இந்த வினா கடந்த வருடம் OL பரீட்சை 2024-25 மாதிரி வினாத்தாள்ல வந்த ஒரு வினாதான். அதாவது பௌத்த சமய மறுமலர்ச்சிக்காக அதன் தலைவர்கள் பின்பற்றிய தந்திரோபாயங்கள் 3 குறிப்பிடுக அல்லது 3 விளக்குக. அப்ப இதற்கு எவ்வாறு விடை எழுதுவது என்ன பார்ப்போம். இதற்கு முதலாவது விளக்கம், முதலாவது காரணம் ஒன்று, பௌத்த பிரிவினாக்களை ஆரம்பித்தமை. அதாவது உதாரணம், ரத்மலானே பரமதம்ம சேரிய பிரிவேனா, பேலியகொடை வித்யாலங்கார பிரிவேனா, மாளிகா கந்த வித்யாலங்கார பிரிவேனா. அப்ப இது அதற்கு உதாரணம். முதலாவது அதுக்குரிய விட பௌத்த பிரிவேனாக்களை ஆரம்பித்தமை. இரண்டாவது விடை அதற்கு அச்சகங்களை நிறுவி பிரசுரங்களை வெளியிட்டமை. உதாரணமாக அந்த நிறுவப்பட்ட அச்சகங்கள் காலி லங்கோபகார அச்சகம், சரஸ்வதி சந்தரச அச்சகம், சரஸ்வதி சந்தரச லக்மினி பகன சிங்கள ஜாதிய போன்ற பிரசுரங்கள் எல்லாம் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அப்ப இரண்டாவது விஷயம், அதுல சொல்லப்பட்ட காரணம் அச்சகங்களை நிறுவி பிரசுரங்களை வெளியிட்டமை. அதுல மூன்றாவது விளக்கம் என்னன்னு சொன்னால், சிங்கள ஆங்கில மொழி மூலமான பௌத்த பாடசாலைகளை நிறுவியமை. அதாவது சிங்கள ஆங்கில மொழி மூலமான பௌத்த பாடசாலைகளை நிறுவியமை. அப்ப என்னென்ன பௌத்த பாடசாலைகள்னு சொன்னால், உதாரணம் கொழும்பு ஆனந்தா கல்லூரி, கண்டி தர்மராஜ கல்லூரி, காலி மஹிந்த கல்லூரி, இது உதாரணம். அதுல நாலாவது விடயம் பகிரங்க விவாதங்களை நடாத்தியமை. இப்ப குறிப்பாக பஞ்ச மகா விவாதங்களை நாங்க இங்க குறிப்பிடலாம். பத்தேகம, வராகொட, உதன்மித்த, கம்பளை, பானந்துறை போன்ற இடங்கள்ல இந்த விவாதங்கள் இடம்பெற்று இருக்கின்றது, பஞ்சமகா விவாதங்கள். அப்ப அதுல நாலாவது விஷயம் பகிரங்க விவாதங்களை நடாத்தியமை. ஐந்தாவது விடை அதுல தேசியவாதத்தையும் தேசிய பற்றையும் உருவாக்கும் இயக்கத்தை ஆரம்பித்தமை. ஆறாவது விடயம் பௌத்த புனித இடங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தல். ஏழாவது மது ஒழிப்பு இயக்கம் உருவாக்கப்பட்டமை. எட்டாவது விஷயம் பௌத்த கொடியினை உருவாக்கியமை. ஒன்பதாவது விடயம் வெசாக் பௌர்ணமி தினத்தை விடுமுறை தினம் ஆக்கியமை. அப்ப இவ்வளவு. நான் இதுல உங்களுக்கு 3 விடயம் தான் கேட்டது. நான் 9 விடயங்கள் சொல்லியிருக்கிறேன். இதுல நீங்கள் விரும்பின ஏதாவது 3 தெரிவு செய்து அதற்குரிய விளக்கத்தை கொடுக்கலாம். அப்ப முதலாவது வினாவுக்கு இவ்வளவு விடைகள் இதுல வரும். பௌத்த சமய மறுமலர்ச்சிக்காக அதன் தலைவர்கள் பின்பற்றிய தந்திரோபாயங்கள் 3 விளக்குக. நான் 9 விடயங்கள் தந்திருக்கிறேன். சுருக்கமாக, 1 பௌத்த பிரிவேனாக்களை ஆரம்பித்தமை, 2 அச்சகங்களை நிறுவி பிரசுரங்களை வெளியிட்டமை, 3 சிங்கள ஆங்கில மொழி மூலமான பௌத்த பாடசாலைகளை நிறுவியமை, 4 பகிரங்க விவாதங்களை நடாத்தியமை, 5 தேசியவாதத்தையும் தேசிய பற்றையும் உருவாகும் இயக்கத்தை ஆரம்பித்தமை, 6 பௌத்த புனித இடங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுத்தல், 7 மது ஒழிப்பு இயக்கம் உருவாக்கப்பட்டமை, 8 பௌத்த கொடியை உருவாக்குதல், 9
வெசாக் பௌர்ணமி தினத்தை விடுமுறை தினம் ஆக்கியமை. அடுத்தது நாங்கள் இதுல 2வது வினாவை பார்ப்போம். அதாவது பௌத்த மத மறுமலர்ச்சிக்காக பங்களிப்பு செய்த தலைவர்கள் 3 பெயரிடுக. இதுல 3 பேருடைய பெயரை நாங்கள் பெயரிட வேணும். இப்ப நீங்க அந்த 3 தலைவர்களை பெயரிடன்னு சொல்லி அதற்கு 3 புள்ளி வழங்குவார்கள். அப்ப அதுல 1வது தலைவர் கிக்கடுவை ஸ்ரீ சுமங்கல தேரர், 2 மீக்கொட்டுவத்தை குணானந்த தேரர், 3 ஹென்றி ஸ்டீல் ஒல்கட், 4 அனகாரிக தர்மபால, 5 மலானை சித்தார்த்த தேரர். அப்ப இதுல பௌத்த மத மறுமலர்ச்சிக்காக பங்களிப்பு செய்த தலைவர்கள் நான் 5 பேருடைய பெயர்கள் உங்களுக்கு தந்திருக்கின்றன. அடுத்த வினா 3வது பௌத்த பிரம்ம ஞான சங்கத்தை ஆரம்பித்தவர் யார்? எத்தனையாம் ஆண்டு இச்சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது? அப்ப இந்த பௌத்த பிரம்மஞான சங்கத்தை ஆரம்பித்தவர் யாருன்னு சொன்னால் ஹென்றி ஸ்டீல் ஒல்கட். ஹென்றி ஸ்டீல் ஒல்கட் எத்தனையாம் ஆண்டு ஆரம்பித்தார்ன்னு சொன்னால் 1880ஆம் ஆண்டு இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. கொழும்பில ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த வினா ஹென்றி ஸ்டீல் ஒல்கட் பௌத்த மதத்திற்காக ஆற்றிய சேவைகள். அதாவது ஹென்றி ஸ்டீல் ஒல்கட் பௌத்த மதத்திற்கு ஆற்றிய சேவைகள் 5 குறிப்பிடுக. அப்ப இந்த ஹென்றி ஸ்டீல் ஒல்கட் இலங்கைக்கு அமெரிக்காவில இருந்துதான் இலங்கைக்கு வந்தவர். அந்த பௌத்த மதத்தில் ஏற்பட்ட ஈர்ப்பு காரணமாக அமெரிக்காவில இருந்து இலங்கைக்கு வந்தவர் தான் இந்த ஹென்றி ஸ்டீல் ஒல்கட். அப்ப அவர் பௌத்த மதத்திற்கு ஆற்றிய சேவைகள் 5 குறிப்பிடுக. அப்ப அதுல 1வது ஆற்றிய சேவை இலங்கையின் நவீன பௌத்த கல்விக்கு அத்திவாரமிட்ட பெருமை இவரே சாரும். 2வது விடயம் 1880இல் இலங்கைக்கு வருகை தந்து பௌத்த பிரம்மஞான சங்கத்தை ஆரம்பித்தார். இது அவருடைய 2வது சேவை, பௌத்த பிரம்மஞான சங்கத்தை ஆரம்பித்தமை. 3வது சேவை பௌத்த பாடசாலைகளை ஆரம்பித்தார். பௌத்த பாடசாலைன்னு சொல்லி உதாரணமா கொழும்பு ஆனந்தா கல்லூரி, நாலந்தா கல்லூரி, கண்டி தர்மராஜ கல்லூரி, காளி மகிந்த கல்லூரி ஆகியவற்றையெல்லாம் ஆரம்பித்தவர் இந்த ஒல்கட் என்பவர் தான். 4வது சேவை சரசவி சந்தரச எனும் பத்திரிகையை ஆரம்பித்து பௌத்தர்களை ஒன்றுபடுத்தினார். இது 4வது சேவை. 5வது சேவை ஞாயிறு தினங்களில் சமய பாடசாலைகளை நடாத்தி வந்தமை ஒல்கட் ஆற்றிய 5வது சேவை. 6வது இலங்கையில பௌத்த கொடி உருவாக்கப்பட்டமை. இதுவும் ஒல்கட்டினுடைய ஒரு சேவைதான், பௌத்த கொடி உருவாக்கப்பட்டமை. அதே போல 7வது சேவை இலங்கையில வெசாக் பௌர்ணமி தினத்தை விடுமுறை நாளாக்கியமை. அப்ப இந்த வெசாக் தினத்தை அதாவது போயா விடுமுறையாக அல்லது அந்த பௌர்ணமி தினத்தை விடுமுறை நாளாக்கியது அதுவும் அவர் ஆற்றிய ஒரு சேவை தான். அப்ப ஆகவே இந்த ஸ்டீல் ஒல்கட் பௌத்த மதத்துக்கு ஆற்றிய சேவைகள் 5 குறிப்பிடுங்க. நான் உங்களுக்கு 7 விடயங்கள் இதுல சொல்லி இருக்கின்றன. அதே போல 5வது வினாவை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் 5வது வினா பௌத்த பாடசாலைகளை உருவாக்குவதில் முன்னணியில் நின்று பௌத்த பாடசாலை உருவாக்குகிற இயக்கத்தில் முன்னணியில் நின்று செயற்பட்டவர்களை குறிப்பிடுக. பௌத்த பாடசாலைகளை உருவாக்குவதில் முன்னணியில் நின்று செயற்பட்டவர்கள். அப்ப நாங்கள் இங்க இந்த பௌத்த சமயம் சம்பந்தமான அந்த பாடசாலைகளை உருவாக்குவதில் முன்னின்று செயற்பட்டவர்களை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் 1வது ஹென்றி ஸ்டீல் ஒல்கட், 2வது மீக்கட்டுவத்த குணானந்த தேரர், 3வது கிக்கடுவை ஸ்ரீ சுமங்கல தேரர், 4வது அனகாரிக தர்மபால என்பவர் தான். இதுல இப்படி இந்த 4 பேரும் இந்த பௌத்த பாடசாலைகளை உருவாக்குகின்ற இயக்கத்தில முன்னணியில நின்று செயற்பட்ட தலைவர்கள். அப்ப 1 ஹென்றி ஸ்டீல் ஒல்கட், இவர் அமெரிக்காவில இருந்து இலங்கைக்கு வந்தவர். 2வது மீக்கட்டுவத்த குணானந்த தேரர், 3வது கிக்கடுவை ஸ்ரீ சுமங்கல தேரர், 4வது அனகாரிக தர்மபால. அப்ப இவர்கள் இந்த பௌத்த பாடசாலையை உருவாக்குற இயக்கத்துல முன்னிலையில் நின்று செயற்பட்டவர்கள் என்று சொல்லலாம். அடுத்த வினாவை பார்ப்போம். 6வது பௌத்த பிரம்மஞான சங்கத்தின் பிரதான நோக்கம் யாது? அப்ப இந்த அதாவது ஒல்கட் அவர்களால்தான் ஆரம்பிக்கப்பட்டது இந்த பௌத்த பிரம்மஞான சங்கம். இது ஆரம்பிக்கப்பட்டது இந்த பிரதான நோக்கம் யாது? அதாவது பௌத்த மாணவர்களுக்காக
பௌத்த பாடசாலைகளை ஆரம்பிப்பது. அதுதான் இதனுடைய முக்கியமான நோக்கம். பௌத்த மாணவர்களுக்காக பௌத்த பாடசாலைகளை உருவாக்குவது இந்த பிரமஞான சங்கத்தினுடைய பிரதான நோக்கமாக காணப்படுகின்றது. 7வது வினா, பௌத்த சமய மறுமலர்ச்சியின் விளைவுகள் 5 குறிப்பிடுக. அதாவது பௌத்த சமய மறுமலர்ச்சியால எத்தகைய விளைவுகள் ஏற்பட்டது, அதுல 5 விளைவுகளை கேட்டிருக்கிறேன். முதலாவது விளைவு அச்சகத்துறையில் பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டது. அப்ப அங்க அச்சகத்துறையில பெரும் முன்னேற்றம் என்றால் சஞ்சிகைகள் பத்திரிகைகள் எல்லாம் வெளியிடப்பட்டது. 2வது கல்வி மறுமலர்ச்சியால் மக்களின் எழுத்தறிவு மேம்பட்டமை. 3வது பௌத்த கொடி உருவாக்கப்பட்டது. அதே போல வெசாக் பௌர்ணமி தினம் விடுமுறை நாளாக்கப்பட்டது. அப்ப இதை கொண்டு வந்தவர் அதாவது ஸ்டீல் ஓல்கட் அவர்கள் வெசாக் பௌர்ணமி தினத்தை விடுமுறை நாளாக்கியவர். அதே போல 5வது பௌத்த புனித தலங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான இயக்கங்கள் உருவாகியமை. அதாவது பௌத்த புனித தலங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான இயக்கங்கள் உருவாகியமை. அப்ப இது பௌத்த சமய மறுமலர்ச்சியின் விளைவுகள் ஆகும். 1 அச்சகத்துறையில பெரும் முன்னேற்றம் ஏற்பட்டமை. 2 கல்வி மறுமலர்ச்சியால் மக்களின் எழுத்தறிவு விருத்தி அடைந்தமை. 3 பௌத்த கொடி உருவாக்கப்பட்டது. 4வது இந்த வெசாக் பௌர்ணமி தினம் விடுமுறை நாளாக்கப்பட்டது. 5 பௌத்த புனித தலங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக அந்த இயக்கங்கள் உருவாக்கப்பட்டது. அப்ப இது இந்த பௌத்த சமய மறுமலர்ச்சியினுடைய விளைவுகள் என்று சொல்லலாம். அடுத்தது வேறுங்க, இதுல 8வது வினா. 8வது வினாவை நாங்க பார்த்தோம்னு சொன்னால் 1873ஆம் ஆண்டு பாணந்துறை விவாதம் யாரால், அதாவது 1873ஆம் ஆண்டு பாணந்துறை விவாதம் யாரால் நடாத்தப்பட்டது? அதாவது 8வது வினா, 1873ஆம் ஆண்டு பாணந்துறை விவாதம் யாரால் நடாத்தப்பட்டது? இந்த பாணந்துறை விவாதம் மீக்கட்டுவத்தை குணானந்த தேரரால் நடாத்தப்பட்டது. அதாவது 1873ஆம் ஆண்டு பாணந்துறை விவாதம் யாரால் நடத்தப்பட்டது சொன்னால் மீக்கட்டுவத்தை குணானந்த தேரர் என்பவரால் நடாத்தப்பட்டது. இந்த அடுத்த 9வது வினா, பாணந்துறை விவாதத்தினால் கவரப்பட்டவர் யார் என்று சொன்னால் அமெரிக்கரான ஹென்றி ஸ்டீல் ஓல்கட். அப்ப இந்த பாணந்துறை விவாதத்தால கவரப்பட்டவர் யார் என்று சொன்னால் ஹென்றி ஸ்டீல் ஓல்கட். அதே போல இந்த பௌத்த சமயம், அடுத்த வினா 10வது வினா, பௌத்த சமயம் புத்துணர்ச்சி பெற முன்னோடிகளாக திகழ்ந்த புத்த குருமார்களை குறிப்பிடுக. இந்த பௌத்த சமயம் புத்துணர்ச்சி பெறுவதற்காக முன்னோடிகளாக திகழ்ந்த இந்த புத்த குருமார்களை பெயரிடுகான்னு கேட்டுக்கிறார். அதுல 1வது பேர் அதாவது கிக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரர். 2 ரத்மலானை தர்மாலோக தேரர். 3 மீக்கட்டுவத்தை குணானந்த தேரர் என்று சொல்லி நாங்கள் இதுல அந்த 3 பேருடைய பெயரையும் சொல்லலாம். 11வது வினா, கிறிஸ்தவ குருமார்களுக்கு பௌத்த சமயத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக இடம்பெற்ற முக்கியமான விவாதங்களை குறிப்பிடுக. அப்ப அதுல அந்த விவாதங்கள் என்று சொல்லுகிற போது நேற்றைய வகுப்புல நான் சொன்னால் பஞ்சமகா விவாதங்கள் 5 இடங்கள்ல நடைபெற்றான்னு சொல்லி, அதுல 1வது விவாதம் பத்தேகம விவாதம், 2வது வராகொட விவாதம், 3 உதன்மிட்ட, 4 கம்பளை, 5வது பாணந்துறை விவாதம். அப்ப இதை நாங்க சொல்றோம் பஞ்சமகா விவாதங்கள்னு சொல்றது. அப்ப அதை திரும்ப பத்தேகம விவாதம் 1864 இடம்பெற்றது. வராகொட 1865, உதன்மிட்ட 1866, கம்பளை 1871, பாணந்துறை விவாதம் 1873 எழுதலாம். அடுத்த வினா, இலங்கையின் நவீன பௌத்த கல்விக்கு அத்திவாரமிட்டவர் யார்? ஹென்றி ஸ்டீல் ஓல்கட். இது பகுதி 1க்கு வரக்கூடிய வினாக்கள். இலங்கையின் நவீன பௌத்த கல்விக்கு அத்திவாரமிட்டவர் யார்? அதாவது ஹென்றி ஸ்டீல் ஓல்கட். அடுத்தது நாங்க பார்ப்போம், இதுல கீழே தரப்பட்டுள்ள இருவரும், அதாவது கீழே இது பரீட்சைக்கு வந்த, அதாவது பகுதி 2 பரீட்சை 1க்கு வந்த ஒரு வினாதான். அந்த பகுதி 2 பரீட்சையில தரப்பட்ட அந்த வினாவினுடைய ஒரு பகுதியை நான் இதுல போட்டிருக்கிறேன். கீழே தரப்பட்டுள்ள இருவரும் சமய கலாச்சார மறுமலர்ச்சிக்கு ஆற்றிய பணிகளை விவரிக்குக. அதுல தந்திரிக்கிறேன். ஏ அனகாரிக தர்மபால, பி வணக்கத்துக்குரிய கிக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரர். இப்ப பகுதி 2ல உங்களுக்கு
வினாக்கள் வருகிற போது இப்படி 4 பேருடைய பெயரை தரலாம். அனகாரிக தர்மபால, மற்ற கிக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரர், அதே போல அதாவது சிறிய ஆறுமுக நாவலர், அறிஞர் சித்திலப்பை அப்படி வரலாம். அப்ப இந்த வினா வந்து 2015ஆம் ஆண்டு டிசம்பர் பேப்பர்ல இந்த வினா ஒரு பகுதியாக அதுல இருந்ததான் நான் எடுத்து போட்டிருக்கிறேன். முதலாவது வந்து இந்த அனகாரிக தர்மபால சமய கலாச்சார மறுமலர்ச்சிக்கு எத்தகைய பணிகளை ஆற்றி இருக்கின்றார். அப்ப அவர் ஆற்றிய சேவைகளை பார்த்தோம்னு சொன்னால், முதலாவது சேவை சிங்கள பௌத்தர்களுக்கிடையில் தேசிய உணர்வை ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்தமை. முதலாவது சிங்கள பௌத்தர்களுக்கிடையில் தேசிய உணர்வை ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்தமை. இரண்டாவது சேவை மகாபோதி சங்கத்தை ஆரம்பித்தமை. மூன்றாவது சேவை பௌத்த பாடசாலைகளை ஆரம்பிக்க நடவடிக்கைகள் எடுத்தமை. நான்காவது சேவை புத்தகாயாவை மீட்டெடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டமை. அதே போல இந்த பகிரங்க விவாதங்களை நடாத்தியமை, மற்ற சிங்கள பௌத்தைய மகாபோதி சங்கிகளில் கட்டுரைகளை எழுதி வெளியிட்டமை என்று நிறைய சேவைகளை செய்திருக்கிற இந்த அனகாரிக தர்மபால. சுருக்கமாக அதை நான் திரும்ப சொன்னால், ஒன்று சிங்கள பௌத்தர்களுக்கிடையில் தேசிய உணர்வை ஏற்படுத்த நடவடிக்கை எடுத்தல், 2 மகாபோதி சங்கத்தை ஆரம்பித்தல், 3 பௌத்த பாடசாலைகளை ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்தல், 4 புத்தகாயாவை மீட்டெடுக்க நடவடிக்கைகள் மேற்கொண்டமை. அடுத்தது பி பாருங்க, வணக்கத்துக்குரிய கிக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரர் இந்த சமய கலாச்சார மறுமலர்ச்சிக்கு ஆற்றிய பணிகள். அப்ப அதுல வந்து நாங்கள் இந்த வேற ஆற்றிய சேவைகளை பார்த்தோம்னு சொன்னால், சுமங்கல தேரர் முதலாவது மாளிகா கந்தையில் வித்தியோதய பிரிவேனாவை நிறுவுதல். அதுல 2வது பாரம்பரிய சிங்கள நூல்களை எழுதுதலும் மொழிபெயர்த்தமையும். அதுல 3வது சேவை சுவடி ஒன்றை உருவாக்கியமை. அப்ப இது 3ம் இந்த ஸ்ரீ சுமங்கல தேரர் ஆற்றிய சேவைகள். மாளிகா கந்தையில் அதாவது வந்து வித்தியோதய பிரிவேனாவை நிறுவியமை, 2வது பாரம்பரிய சிங்கள நூல்களை எழுதுதலும் மொழிபெயர்த்தமையும், 3வது அரிச்சுவடி ஒன்றை உருவாக்கியமை. அப்ப இவ்வாறு இந்த உங்களுடைய காப்போதா சாதாரணதர பரீட்சைக்கு வரக்கூடிய பகுதி 1ல பகுதி 2ல வரக்கூடிய முறையில தான் இந்த என்னுடைய வகுப்புல வந்து இந்த வினாவிடைகள் கற்பிக்கப்படுகின்றது. அதுவும் குறிப்பாக அலகு ரீதியாக இது வந்து அலகு 3ற்குரிய பாடத்துல தான், அதாவது இலங்கையின் தேசிய மறுமலர்ச்சி என்ற தலைப்பில வரக்கூடிய பகுதி 2 பகுதி 1க்கு வரக்கூடிய வினாக்கள்லாம் இதுல நான் இப்ப செய்து கொண்டு இருக்கிறேன். அப்ப இவ்வாறு என்னுடைய தொடர்ந்து வரும் வீடியோக்கள்லையும் அலகு ரீதியாக பகுதி 1ற்கு பகுதி 2க்கு வரக்கூடிய அந்த அலகுகளை கற்பித்து அது தொடர்பான வினாவிடைகள் செய்யப்படும் என்பதை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.